இப்போ நீங்க இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் இருப்பீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இப்போ ஒருத்தர் வந்துங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் லாஸ். இந்த 5 லட்சம் ரூபாய் லாஸை சரி பண்றது கஷ்டமான்னா கஷ்டம் இல்லை. ஆனா விட்ட வேகத்துல அந்த 5 லட்சம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் 5 லட்சம் ரூபாவை யாரோ ஒரு மோசமான ஆளுகிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த மோசமான ஆள் என்ன சொல்றாருன்னா, உங்களோட 5 லட்சத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஆனா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னா 10% தரேன். எவ்வளவு? 10% தரேன். 10%ன்றது எவ்வளவுன்னா 50,000 ரூபாங்க. 50,000 கொடுக்க அவர் தயாரா இருக்காரு. ஆனா 5 லட்சத்தை கொடுக்க தயாரா இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. 50,000 டிவைடட் 20 டேஸ். அப்போ ஒரு நாளைக்கு உனக்கு நான் 2,500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டத்துல தான் ஒர்க் பண்ணணும். என்ன விட்ட வேகம் வேற, எடுக்க போற வேகம் வேற. இன்னைக்கு 2,500 ரூபாய் உங்க இன்ட்ரெஸ்ட் பார்ட் வந்ததா, சிஸ்டம் க்ளோஸ். நாளைக்கு 2,500 ரூபாய் வந்ததா, சிஸ்டம் க்ளோஸ். 2,500 ரூபாய் லாஸ் வந்ததா, சிஸ்டம் க்ளோஸ். வேற எந்த ஆராய்ச்சியும் இங்க வைக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் மாசம் போய் ஒரு 30,000 பே அவுட் போடுங்க. செகண்ட் மாசம் ஒரு 25,000 பே அவுட் போடுங்க. தேர்ட் மந்த் ஒரு 25,000 பே அவுட் போடுங்க. இப்ப என்ன ஆகும்னா மெதுவா உங்களுக்கு அந்த பயம் வந்துங்க. மெதுவா நம்பிக்கையா உருவாகும். அந்த கான்பிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆயினே வரும். ஓகேப்பா 75,000 வந்துருச்சுப்பா. நமக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த 5 லட்சத்தை நீங்க மறந்துடுவீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்குள்ள ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பூஸ்ட் வருங்க. மெதுவா ஒரு வருஷமோ 1.5 வருஷத்துலயோ அந்த லாஸ் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. அந்த லாஸ் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் மார்க்கெட் கேட்கும். நீங்க விட்ட பணத்தை மார்க்கெட்ல இருந்து எடுக்கிற டெக்னிக்கை கத்துக்கிட்டீங்கன்னா அதை தாண்டி வேற டெக்னிக்கே மார்க்கெட்ல இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ ஈஸியா வந்துங்க நீங்க மூவ் ஆயிடலாங்க. இப்ப என்னன்னா 5 லட்சத்தை எடுக்கணும்ன்றதுக்காக யாரோ ஒருத்தர் ஒரு நாள் 2 லட்சம் சம்பாதிச்சு 3 லட்சம் சம்பாதிச்சுன்னு போடும்போது அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க உங்க உள் மனசை தொட்டு சொல்லுங்க. எத்தனை வந்த லாபத்தை எடுக்காம விட்டிருப்பீங்க? 10,000 வந்திருக்கும் விட்டிருப்பீங்க. 8,000 வந்திருக்கும் விட்டிருப்பீங்க. 7,000 வந்திருக்கும் விட்டிருப்பீங்க. 25,000 வந்திருக்கும் விட்டிருப்பீங்க. ஏன்னா இன்னும் அதிகமா வரும்ட்டுங்க. அப்போ என்ன ஆகும்னா அதிகமா தான் லாஸ் ஆகுதுங்க. இந்த வந்த பணத்தை எல்லாம் எடுத்து கல்லால போட்டிருந்தா அந்த 5 லட்சம் 1 லட்சம் குறைஞ்சு 4 லட்சம் ஆயிருக்குமா? இன்னும் கொஞ்ச நாள் அது 3 லட்சம் ஆயிருக்குமா? அப்போ வந்த பணத்தை எடுக்காம வராத பணத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க.